வணக்கம் மக்களே, வணக்கம். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ஹாப்பி நியூ இயர். இந்த வருஷம் கடவுள் நமக்கு கொடுத்துருக்காரு, அதுக்காக ஃபஸ்ட்டு கடவுளுக்கு நன்றி சொல்லணும். எல்லா டிரைவர்மார்கள், எல்லா பிஸ்னஸ் பண்ணுற எல்லாருக்கும் உலகத்தில் இருக்க அனைவருக்கும் ஹாப்பி நியூ இயர். கொஞ்ச நாள் வீடியோ போட முடியல, கொஞ்சம் வேலையாக போயிடுச்சு, அதனால் போட முடியல. இந்த வருஷம் கடவுள் நல்லபடியாக டியூட்டியோடு ஆரம்பிச்சிருக்காரு நமக்கு. அதே மாதிரி எல்லா நண்பர்களுக்கும் நல்ல டியூட்டி வரட்டும். என்ன எனக்கு ஏதோ ஒன்று தோணுன்னு, எனக்கு என்ன தோணுச்சுன்னா, என்ன பேசணுன்னு தோணுச்சுன்னா, மக்களுக்கு தான் சொல்கிறேன். எல்லோரும் இந்த ரேப்பிடோ ஓட்டக்கூடாது, பைக்காரங்க ரேப்பிடோ ஓட்டக்கூடாது, ஆட்டோக்காரங்க அப்படின்னு சொல்கிறாங்கல்ல. சரி, அதை பற்றி தான் ஒன்று சொல்லுவோமே, ஏதாவது பேசுவோமே அப்படின்னு தான் மக்களுக்கு ஒரு கோரிக்கை. என்னையால் என்ன கோரிக்கை வைக்க முடியுதுன்னா, இப்போது ஏன்னா எல்லாரும் அதான் சொல்கிறாங்க, அதே தான் நானும் சொல்கிறேன். ஏன்னா பெட்ரோல் விலை, டீசல் விலை ஏறிச்சு, ஓகே, அதெல்லாம் ஓகே தான். நம்ம இப்போது நீங்களும் ஒரு இடத்துல நீங்கள் அதை யூஸ் பண்ணுறீங்க, ஊபர், ஓலா யூஸ் பண்ணுறீங்க இல்லையா? நீங்களும் உங்கள் ஒரு இடத்துல நீங்களும் பிஸ்னஸ், ஏதோ ஒரு இடத்துல நீங்களும் உங்கள் தொழில் ஏதாவது ஒன்று பண்ணுவீங்க. அப்போ உங்களுக்கு அந்த கஷ்டம் தெரியுதுல்ல. அப்போது நீங்களும் ஒரு இடத்துல ஓனராக இருப்பீங்கள்ல. அந்த ஏதோ ஒரு படத்தில் சொல்லாமல் பாருங்கள், நான் வாங்குகிற அந்த வேலைக்காரன் படத்தில் ஏதோ சொல்லுவாங்க, கன்சியூமர், நானும் ஒரு கன்சியூமர் தான் அப்படின்னு நினைக்கின்ற மாதிரி, நீங்களும் ஒரு இடத்துல ஓனர் தானே. நாங்கள் பெருசாலாம் ஒன்றுமே கேட்கல. வெறும் இப்போ இந்த காலத்தில் ஒரு டீ 12 ரூபா ஆகிப்போச்சு. டீ 12 ரூபா. என்ன ஒரு டீக்கு டீயோட விலை 1 கிலோமீட்டருக்கு காருக்கு, சரி சின்ன காருக்கு, பெரிய காருக்கு 18 ரூபா அப்படின்னு சொல்கிறீங்க. என்ன சின்ன காருக்கு வெறும் 12 ரூபா, 13 ரூபா, அதே தான் போட்டுருக்குறாங்க. மக்கள் தான் கொஞ்சம் புரிஞ்சிக்கணும். இப்போது 10 லட்ச ரூபா வண்டி, அன்னைக்கு இருந்த வண்டி விலைக்கும் இன்றைக்கி இருந்த வண்டி விலைக்கும் இது என்ன தெரியுமா? எல்லா மக்களும் எல்லாரையும் சொல்ல பொதுவாக என்ன நினச்சிக்கிறாங்கன்னா, 10 லட்ச ரூபா கார் வச்சுக்கிறேன், நல்லா தானே சம்பாதிக்கிறேன் அப்படின்ற மாதிரி தான் நினச்சிக்கிறாங்க. யாருமே இங்கே சம்பாதிக்கலை, ரொட்டேஷன் தான் ஓடிட்டுருக்கோம். எல்லா டிரைவர்மாருமே ரொட்டேஷனில் தான் ஓடின்னு இருக்கிறோம். அதில் பெரிய டிரைவர்ஸ் எல்லாம் அவங்களே தான் எல்லாமே ரொட்டேஷனில் தான் ஓடிட்டுருக்கோம். இங்கே யாருமே சம்பாதிக்கலை. மற்ற தொழிலையாச்சும் முதல் போட்டால் ஒரு அமௌண்ட்டு எடுக்கலாம் அப்படின்னு ஏதாவது ஒரு அமௌண்ட் எடுத்துருவாங்க. அந்த முதல் போட்ட அமௌண்ட்டையாச்சும் எடுப்பாங்க. இந்த டிரைவர் தொழிலில் அப்படி கிடையவே கிடையாது. முதல் போட்டுக்கினே தான் இருக்கணும். திருப்பியும் அங்கேருந்து எடுக்கவே முடியாது. இது ரொட்டேஷன் தான் பண்ண முடியும். வாழ்க்கை அப்படியே நாங்களாம் ஒரு ரொட்டேஷனில் தான் ஓட்டின்னு இருக்கிறோம். இதில் சம்பாதிக்கலாம் முடியவே முடியாது. அதுவும் மெட்ராஸில் ஓட்டி பார்த்துட்டு சொல்லுங்க, இப்போ மெட்ராஸில் சுத்தமாக சம்பாதிக்க முடியாது. இன்னமும் ஒரு 11 ரூபா 12 ரூபான்னு போட்டுனுங்கிறாங்க. அதனால் மக்களுக்கு தான் ஒரு கோரிக்கை, நீங்களே பார்த்துக்கோங்க. இந்த எக்ஸ்ட்ரா 50 ரூபா கேட்குறாங்க, ஓலாவில் போட்டால் எக்ஸ்ட்ரா 50 ரூபா கேட்குறாங்க, ஊபரில் போட்டால் எக்ஸ்ட்ரா 50 ரூபா கேட்குறாங்க அப்படின்னு போயிட்டு நிறைய பேர், ஒரு சிலவங்க என்ன பண்ணுறாங்க, டிரைவர் எதுக்கு கஷ்டத்துக்கு கேட்குறாங்க. ஒரு சிலவங்க போயிட்டு கம்ப்ளைண்ட் பண்ணிடுறாங்க. அவனுக்கு 7 நாள் பொழப்பு போயிடுது. அப்போ அட்லீஸ்ட் நம்ம கொடுக்கலனாலும் சரி, வேணாம் விட்டுறணும் அப்படின்னு விட்டுருங்க கொஞ்சம் ப்ளீஸ். அவனும் கஷ்டப்படுறவன் தான், அவனை போய் எதுக்கு கம்ப்ளைண்ட் பண்ணணும்? அவனை போய் கம்ப்ளைண்ட் பண்ணி அவனுக்கு அந்த 7 நாள் பொழப்பு, அவனோட பொழப்பே நீங்கள் கெடுக்குறீங்க. அதாவது நமக்கு கண்ணுக்கு தெரியாமல் நம்மளால் ஒருத்தவங்க பாதிக்கப்படுறாங்கன்னா அது நம்ம டிரைவர் மட்டும் தான், வேறு யாருமே கிடையாது. ஏன்னா அவங்க ஒரு வருஷத்துக்கு 30,000 ரூபா எடுத்து வைக்கணும் ஃபஸ்ட்டு இன்சூரன்ஸுக்கு. என்ன அது போக எங்கிட்டாச்சும் சின்னதை எவனாச்சும் இடிச்சிட்டு தான் போயிடுறாங்க. அங்கே தான் இப்போ நான் ஒன்றுமே பண்ணல, பைபாஸில் போயின்னு இருந்தேன். ஒரு வேன்காரன் லெஃப்ட்டில் உராசிட்டு போயிட்டான். நான் என்ன பண்ண முடியும்? பைபாஸில் நின்று சண்டை போட்டாலும் இப்போ என்னடான்னா ஃபஸ்ட்டை மாதிரி இல்லை, எல்லாருமே சண்டை போடணும் அப்படின்ற நோக்கத்தில் இருக்கிறாங்க. நான் பண்ணது கரெக்டுன்னு பேசுகிறேன். ஒரு ஆக்சிடெண்ட் ஆனால் நான் பண்ணது கரெக்டு அப்படின்னு பேசுகிறேன். ஆப்போசிட்டில் இருக்கிறவர் அவர் கரெக்டு அப்படின்னு தான் பேசுகிறாரு. ஒரு இதுவே இல்லாமல் தான் போயிட்டுருக்கு. அதனால் ஒன்றும் கேட்க முடியாது. பாதிக்கப்படுறவன் வண்டிக்காரன் தான், காருக்காரன் தான். அந்த லாரிக்கு ஒன்றும் ஆகப்போதில்லை, அவனுக்கு ஒன்றும் ஆகப்போதில்லை. இப்போ நான் கார் வச்சுக்கிறேன்னா அந்த பெயிண்ட் அடிக்கிறதுக்கு 10,000 ரூபா. அப்படி அந்த எதுக்கு சொல்கிறேன்னா, இப்படி ரொட்டேஷன்லேயே தான் போகுது வாழ்க்கை. இதிலெல்லாம் சம்பாதிக்கவே முடியாது. அதனால் மக்களுக்கு ஒரு பெரிய கோரிக்கை, ஓலா ஊபர் டிரைவர் 50 ரூபா கேட்டாங்கன்னா கொடுங்க. ஒரு 50 ரூபாவில் என்ன ஆகிட போகுது? நான் இப்போ கோடீஸ்வரன் நான் அப்படி சொல்லலை, உடனே அப்படி சொல்ல நினச்சிக்கிறாதீங்க. ஒரு 50 ரூபாவில் என்ன ஆகிட போகுது? எல்லாருமே தான்
நீங்களும் ஒரு இடத்துல ஒரு ஓனர் தொழில் தான் பண்ணுவீங்க. உங்கள் தொழில் பண்ணும்போது உங்கள்கிட்ட பேரம் பேசும்போது ஒரு பெரிய லாட் ஆஃப் அமௌண்ட்டில் ஒரு பேரம் பேசினா ஒரு ரீசன் இருக்கும். வெறும் அதில் ஓலா ஊபரில் அடிக்கிறதே 150 ரூபா, 250 ரூபா, 300 ரூபா. 10 லட்ச ரூபாய் வண்டி வச்சு அவன் 300 ரூபாயா ஓட்டி என்றைக்கு அவன் கடன் அடைச்சி என்றைக்கு அந்த வண்டி சொந்தமாகும் போது அந்த வண்டி குப்பையாயிடும். 5 வருஷம் அப்படி 300 ரூபாயா சேர்த்து ஓட்டினா கூட அந்த 10 லட்ச ரூபா வராது. 10 லட்ச ரூபாய்க்கு 2 லட்ச ரூபா வட்டி போகிற 13 லட்ச ரூபா. அந்த 5 வருஷத்தில் ஓட்டி அவன் 13 லட்ச ரூபா கடன் தான் கட்டியிருப்பான். என்ன அந்த 5 வருஷத்துக்கு அப்புறம் அந்த வண்டியும் குப்பையாகி போயிடும். அது கூட 50 ரூபா கொடுக்கறதுனால அவன் கோட்டை கட்டின்னு போகிறது இல்லை. ஸோ மக்கள் நீங்கள் தான் புரிஞ்சுக்கணும். எல்லாருக்கும் ஒரு இடத்துல ஓனராக இருப்பீங்க, ஒரு தொழில் நீங்களும் பண்ணுவீங்க. பெரிய அமௌண்ட்டில் பேரம் பேசி இது பண்ணலாம். நாங்கள் அங்கே வர்றதே 300 ரூபா 400 ரூபா. அதுலேயும் போயிட்டு பேரம் பேசாதீங்க. என்ன கிலோமீட்டருக்கு நீங்களே கணக்கு பண்ணிங்க. அவங்க எல்லார் கையிலையும் இன்றைக்கி மேப் இருக்க போய் தான் எல்லாம் ஃபோன் தெரிய போய் தான் நீங்களே கணக்கு பண்ணிக்கோங்க. நீங்கள் இருக்கிற இடத்துலேருந்து நீங்கள் போகிற இடத்துக்கு எத்தனை கிலோமீட்டரு, 1 கிலோமீட்டருக்கு 25 ரூபா, அட்லீஸ்ட் 20 ரூபா நீங்களே கணக்கு பண்ணி அதில் ஓலா ஊபரில் அவங்க 20 ரூபா கொடுக்க மாட்டேன்றாங்க. என்ன அவனுக்கு எனக்கு புரியல. அவங்க ஒரு 20 ரூபா போகிறதுக்கு என்ன மக்கள் நீங்கள் ஓலா ஊபரில் பில்லு காமிக்கிற அமௌண்ட்டாக கொடுக்க போகிறீங்க. அதில் அவனும் எல்லோரும் கோரிக்கை வச்சுக்கிறாங்களா என்னன்னு தெரியல எனக்கு. அவனுமே அந்த 20 ரூபா கணக்கு பண்ணி போட வேண்டியது. ஆனால் அதுவுமே போட மாட்டேன்றாங்க. அவங்களுக்கு எதுக்கு பண்ணுறாங்கன்னு தெரியல. ஸோ மக்கள் நீங்களே எங்களை எல்லா டிரைவர் சார்பாகவும் எனக்கு ஒரு கோரிக்கை திடீர்னு கேட்கணும்னு தோணுச்சு. நீங்களே ஒரு கணக்கு பண்ணுங்கள். நீங்கள் இருக்கிற இடத்துலேருந்து நீங்கள் போடுற டெஸ்டினேஷனுக்கு எத்தனை கிலோமீட்டரு, அட்லீஸ்ட் 20 ரூபா 25 ரூபா கொடுத்தா அவனும் சந்தோஷமாக இருப்பான், ஏதோ அவனும் பழச்சிப்பான். அட்லீஸ்ட் 20 ரூபாயாச்சும் கணக்கு பண்ணி கொடுக்கறதுக்கு கொஞ்சம் ரெக்வஸ்ட்டாக தான் கேட்குறோம். எல்லா டிரைவர்மாரோட சிறப்பாக நான் என் ரெக்வஸ்ட்டாக நான் கேட்குறேன். ஒரு 20 ரூபா நீங்களே கணக்கு பண்ணி எத்தனை கிலோமீட்டர் போகிறீங்களோ 20 ரூபா. சின்ன காருக்கா 20 ரூபா, பெரிய காருக்கா 25 ரூபா, ஆட்டோக்கா இப்போ 18 ரூபா, அப்படி 20 ரூபா கணக்கு பண்ணுங்க. நீங்கள் உங்களுக்கு தெரியணும். பார்த்து நீங்களே முடிவு பண்ணி சொல்லுங்கள். ஏதோ ஒரு நல்ல முடிவை எடுங்க எல்லாருமே. ஒரு 20 ரூபா கொடுக்குறது பாருங்களேன். ஒரு டீ இன்னைக்கு 12 ரூபா ஆகி போயிடுது. ஒரு 4 இட்லி சாப்பிட முடியல. காலையில் 4 இட்லி இன்றைக்கி இப்போ அடுத்தடுத்து 15 ரூபா ஆக்கிட்டு இருக்காங்க. தள்ளு வண்டியிலே 15 ரூபா ஆக்கிட்டு இருக்காங்க தள்ளு வண்டியிலே இட்லியை. அப்போ அவன் சாப்பிட்ணும், 3 வேளையும் வெளியே தான் சாப்பிட்ணும். அதெல்லாம் எல்லோரும் என்னடானா 10 லட்ச ரூபா வண்டி வாங்கி சம்பாரிச்சுன்னு இருக்கிறான் அப்படின்னு நினச்சின்னு இருக்கிறாங்க. அப்படி இல்லை. அவன் 5 வருஷம் அந்த கடனை கட்டுறதுக்குள்ளே அந்த வண்டி குப்பையை கூட அந்த 5 வருஷம் கடன்லையும் நடுவில் ரொட்டேஷன் தான் அவன் வாழ்க்கையே ரொட்டேஷன் தான் இந்த தொழில். சம்பாதிக்க முடியாது. அதனால் கொஞ்சம் மக்களுக்கு தான் என்னோட பெரிய ரெக்வெஸ்ட். நீங்களே கணக்கு பண்ணி 20 ரூபா 25 ரூபா கொடுக்கறதுக்கு பாருங்கள். நன்றி.